वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 18ல் இருந்துருக்கும். நம்ம இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் மகாபாரதஸ்ய பாஷா அப்படிங்கிற அந்த புஸ்தகத்திலேருந்து 4 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியாக பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன? எத்தைதா ஸ்வசமுச்சேன வன்னினா நாசமிருச்சதி ததா கிருதாத்மா லோபேன சகஜேன வினஷ்யதி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அது எந்த டைட்டில் கீழே வந்தது? லோபா ந கரணீயா, பேராசை கூடாது அப்படிங்கிற மாதிரி, பேராசை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த தலைப்பு கீழே கடைசியாக நாம் அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, ஏன பிரகாரேன இந்தனம் ஸ்வஸ்மின் சமுத்தேன அக்னினாயேவ நாசம் பிராப்னோதி. ஒரு சமித்தானது எப்படி ஒரு அக்னியில அந்த சமித்தை இடும் பொழுது அது என்ன அடையும்? நாசத்தை அடையுமோ, தேனைவ பிரகாரேன அதே போலவே யஹ மனுஷ்யா ஆத்மானம் சமயக் ரூபேன ந ஜானாதி, தன்னுடைய ஆத்மாவை நல்ல விதமாக நடத்தலை அப்படின்னாக்கா என்ன நடக்கும்னாக்கா, இந்திரிய சுகசிய லோபாக்னி காரணாது, நம்ம இந்திரியங்களால் தூண்டப்படக்கூடிய ஆசைகளின் காரணமாக, பேராசையின் காரணமாக, துஷ்காரியாணி கிருத்வா, கெட்ட செயல்களை செய்வித்து, நாசம் பிராப்னோதி, இல்லையா, நாசத்தை அடையும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா நாம அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயம், அதே மாதிரி பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 5, 5வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, அந்தோ நாஸ்தி பிபாசாத்யாக சந்தோஷः பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷமேவேக பரம் பஷ்யந்தி பண்டிதாக அப்படிங்கிறது அடுத்து நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம். அந்தோ நாஸ்தி பிபாசாயாக சந்தோஷः பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷமேவ இக பரம் பஷ்யந்தி பண்டிதாக. என்ன பதச்சேதம்? அந்தஹ ந அஸ்தி பிபாசாயாஹ சந்தோஷः பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷம் ஏவ இக பரம் பஷ்யந்தி பண்டிதாக இது பதச்சேதः அथवा பதவிபாகः. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ, பிபாசா, பிபாசானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது பாதும் இச்சா பிபாசா அப்படின்னு அர்த்தம். பிபாசா அப்படிங்கிற சப்தத்துக்கு சாமான்யமா என்ன அர்த்தம்? ஜலபானஸ்ய இச்சா இத்தியர்த்தः, தண்ணீரை பருகுவதற்கு விரும்புதல், தாகம்னு அர்த்தம். பிபாசான என்ன அர்த்தம்? தாகம். ஜலபானஸ்ய இச்சா. சரி, இங்க இந்த சப்தத்தை எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறா அப்படின்னாக்கா, லோபரூபி திருஷ்ணான்னு பயன்படுத்துறார். என்ன? பேராசை அப்படிங்கிற தாகம், இல்லையா? பொதுவா பிபாசான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பாதும் இச்சா பிபாசா, நாம ஜலபானஸ்ய இச்சான்னு அர்த்தம். ஆனா இங்க அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த பிபாசாக்கு என்ன அர்த்தம்னாக்கா, லோபரூபி திருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறார். இப்ப ஏன் அந்த சப்தத்தை இங்க பயன்படுத்துறார் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. என்ன அர்த்தம்னாக்கா,
இந்த இடத்துல சொல்லக்கூடிய பிபாசாக என்ன அர்த்தம்? லோபரூபி திருஷ்ணான்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். சரி, அந்த லோபரூபி திருஷ்ணான்றது எதனால உருவாகக்கூடியது தெரியுமா? உண்டாகக்கூடியது அப்படின்னாக்கா தனேன, செல்வத்தினாலதான் உண்டாருது. லோபரூபி திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய இந்த பிபாசா எதன் மூலமாக உண்டாகிறது அப்படின்னா தனேன ஜாயதே. சரி, அந்த பிபாசா அதனுடைய காரணத்தினால தஸ்யா கதாபி ந பவதி யா தன பிபாசு ந பவதி சா சதா சந்துஷ்டா பவதி. என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த பிபாசான்னா என்ன சொல்றோம்? லோபரூபி திருஷ்ணான்றது இது எதனால ஏற்படுறது? தனத்தினால ஏற்படுறது. சரி, யாருக்கு தனத்தின் மேல அந்த பிபாசான்றது இல்லையோ அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வாழ்க்கையில சந்துஷ்டா பவதிங்கிற, செல்வத்தின் மேல பேராசை கொள்ளாமல் இந்த ஜீவனத்துல யார் வாழ்வானோ அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? சந்துஷ்டா பவதி. நிரந்தரமான சந்தோஷம் அவளுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற. அது மாத்திரமில்ல, தஸ்ய ஜீவனம் அப்படி ஆனந்தேன கச்சதி. அவருடைய ஜீவனம் இருக்கு இல்லையா, எவனொருவன் தனத்தின் மேல பிபாசா, இப்ப நான் சொல்ல இல்லையா, பிபாசான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம எடுத்துனோம்? லோபரூபி திருஷ்ணா, பேராசை. அதுவும் தனத்தின் மேல, ஏன்னா தனத்தால தான் அந்த பிபாசான்றது ஏற்படுறது, பேராசை ஏற்படுறது. அந்த தனத்தின் மேலேயே எவன் ஒருவனுக்கு அந்த தன பிபாசு அப்படிங்கிற விஷயமானது இல்லாமல் இருக்கோ அவன் எப்படி இருப்பான்? சதா சந்துஷ்டா பவதி. அவன் எப்பவுமே, சதான ஆல்வேஸ், எப்பவுமே சந்தோஷமாவே இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவனம் எப்படி இருக்குங்கிறார்? ஆனந்தேன கச்சதி, சௌக்கியமா சுகமா ஆனந்தமா போகுமா. அதஹா ஏவ சந்தோஷா பரமம் சுகம் இத்யுச்சதே. அப்போ எது சுகம்? சுகம்னா பிளஷர், ஹாப்பினஸ் அப்படின்னா சந்தோஷா பரமம் சுகம். அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்னு சொல்றார் அப்படின்னாக்கா, எவனொருவன் செல்வத்தின் மீது அந்த பேராசை அப்படிங்கிற விஷயத்தை கொள்ளாமல் இருக்கிறானோ அவனால தான் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய ஜீவனத்தை எப்பவுமே சதா சந்துஷ்டா பவதி. அப்படி சந்தோஷமா இருக்கவனால என்ன பண்ண முடியும்? அவனுடைய ஜீவனம், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? ஆனந்தேன கச்சதி, சௌக்கியமா இருந்துட்டு இருப்பான். அததான் என்ன சொல்றார்? அதஹா ஏவ சந்தோஷா பரமம் சுகம் உச்சதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. இதுதான் பண்டிதால் இப்படிதான் சொல்றா. எதை உண்மையான சந்தோஷம், உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறத பண்டிதால் சொல்றான்னாக்கா, அந்தோ நாஸ்தி பிபாசாயாக சந்தோஷா பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷமேவ இக பரம் பஷ்யந்தி பண்டிதாக அப்படிங்கிறது நாம பார்க்கக்கூடிய இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். அவருடைய பதச்சேதம் பார்த்தோம். பத பரிச்சயாக பாருங்க. அந்தஹா, அந்தஹா என்ன அர்த்தம்? அகாராந்தஹா பும்லிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நங்கிறது என்னது? அது ஒரு அவ்வியம். நங்கிற சப்தம் என்னது? அவ்வியம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பத பரிச்சயா. இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதங்களை நம்ம என்ன பண்ணோம்? பதச்சேதம் பண்ணோம். பதச்சேதம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? அந்த பதங்களுடைய பரிச்சயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ந அவ்வியம் ஆயிடுது. அஸ்தி தாது தெரியும் நமக்கு. அசு தாது, அசு லட் கர்த்தரி பிரயோக பிரதமா புருஷ ஏகவச்சனம். அஸ்தி ஸ்தா சந்தி. பிபாசாயாக, பிபாசனா சொன்ன இல்லையா, தாகம் அப்படின்னு அர்த்தம். பிபாசானா பிபாசா ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். சந்தோஷ சம்ப்ளஸ்தோஷ அகாராந்த பும்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சந்தோஷ பரமம், பரமசப்த அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் விசேஷண சப்தம். சுகம் சுக அகாராந்த சுக சப்தம் அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம்.
தஸ்மாத் தச்சப்தம். தச்சப்தம் என்னது? சர்வநாம பிரயோக. சர்வநாமனா என்னது? ப்ரொனவுன். அது என்னது? தகாராந்தா தச்சப்தா நபும்சகலிங்கா பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். சந்தோஷம் ஏற்கனவே பார்த்தோம் மேல. அதே சந்தோஷம் பார்த்தா மறுபடியும் கொடுத்துருக்கோம். சந்தோஷா அங்க என்ன இருந்தது? அகாராந்த புல்லிங்கம். இங்கேயும் அதே சந்தோஷம் அகாராந்த பலம். தித்தியா விபக்தி ஏகவச்சனம். ஏவ ஏவன்றது அவ்யயம். இக அதுவும் அவ்யயம். பரம் பரம்பதம் மேலேயே பார்த்துட்டோம். விசேஷண சப்தம் பரம சப்தம் அகாராந்த பும்லிங்கம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். பஷ்யந்தி திருஷ்யர் தாத்து. பார்க்கறதுன்னு அர்த்தம். திருஷ்டினா லட்டு கர்த்தரி பிரயோக. பிரதம புருஷ பகுவச்சனம். பஷ்யதி பஷ்யதா பஷ்யந்தி. பண்டிதாக பண்டித சப்தம் அகாராந்த பும்லிங்க பிரதம விபக்தி பகுவச்சனம். பண்டிதா பண்டிதௌ பண்டிதாக அப்படிங்கிற சப்தம். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்த 5வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களுடைய பரிச்சய பத பரிச்சய அப்படிங்கிற ரீதியில அதை நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அந்த அன்வயா என்ன, பிரதி பதார்த்தம் என்னன்னு பார்க்க. பத பரிச்சயம் வேற, பிரதி பதார்த்தம் வேற. அன்வயா என்ன? பிபாசாயாக அந்த ந அஸ்தி. அது நமக்கு தெரியும். யாருக்குமே இந்த தாகம் அப்படிங்கிறது அடங்கவே போறது கிடையாது. ஜலத்தால ஏற்படக்கூடிய தாகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இவா சொல்லக்கூடிய தாகம் என்ன? லோபரூபி திருஷ்ணா. திருஷ்ணானா காணல் நீர். நமக்கு தெரியும் எங்கேயோ தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அது கிட்ட போய் பார்த்தா காணாம போயிடும். அது மாதிரி பேராசையினால ஏற்படக்கூடிய அந்த திருஷ்ணா பிபாசா, அது அந்தஹ நாஸ்தி. சந்தோஷ அந்தஹன முடிவே கிடையாதுன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ எண்டிங். சந்தோஷா பரமம் சுகம் அஸ்தி. சந்தோஷம் தான் பரமம் சுகம் நமக்கு தெரியும். தஸ்மாத் பண்டிதாக இக சந்தோஷமேவ பரம் பஷ்யந்தி. அதுதான் வசத்தியா அல்டிமேட்டா பார்த்துட்டு இருக்கா. பாருங்க, பிபாசா பிபாசாயாக என்ன அர்த்தம்? லோபரூபி திருஷ்ணாயாக பேராசையினால ஏற்படக்கூடிய காணல் நீர். அதுதான் என்ன பேரு? பிபாசாயாக அப்படிங்கிறதான பேர். இப்ப நான் பார்த்துட்டு என்னது? பிரதிபதார்த்தா. ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்? பிரதிபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கும். அந்தஹா அந்தஹனது நாசகான்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம் இல்லையா? முடிவு. ந அஸ்தி ந வர்த்ததே. சந்தோஷா எதுக்கு? சந்தோஷா சந்துஷ்டி. அதுதான் பரமம் சுகம். அதுதான் ஆனந்தா. சுகம்னா என்ன? ஆனந்தா. தஸ்மாத் தேர்ஃபோர் அந்த காரணத்தினால் பண்டிதாக பண்டிதாக வித்வாம்சா பண்டிதாக ஸ்காலர்ஸ் இக அஸ்மின் லோகே சந்தோஷம் ஏவ சந்துஷ்டிம் ஏவ பரமம் பரம்னா எனது சிரேஷ்டம் உயர்ந்ததுன்னு பஷ்யந்தி அவலோகயந்தி பார்க்கின்றார்கள். பாவார்த்தா பாருங்கோ. பிபாசா நாம லோபரூபி திருஷ்ணா அஸ்தி. லோபரூபி திருஷ்ணா தனேன ஜாயதே. எதால வரது? ஏற்படக்கூடியது தனத்தினால உண்டாகக்கூடியது. தஸ்யாக அந்தஹ கதாபி ந பவதி. அதுக்கு நாசமே கிடையாது இல்லையா? அழிவே கிடையாது. யஹா தன பிபாசு ந பவதி. எவனொருவன் தனத்தினால ஏற்படக்கூடிய அந்த பிபாசா தனலோபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இல்லாம இருக்கானோ ந பவதி சஹா சதா சந்துஷ்டா பவதி. அவன் எப்பவுமே நிரந்தரமா ஆனந்தமா இருக்கலாம். தஸ்ய ஜீவனம் அப்படி ஆனந்தேன கச்சதி. அவனுடைய வாழ்க்கை எப்படி போகும்? சந்தோஷமா போகும். அத்தஹ ஏவ சந்தோஷா பரமம் சுகம் உச்சதே இது பாவார்த்தா. இப்படியாக நாம 5வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அந்தோ நாஸ்தி பிபாசாயாக சந்தோஷா பரமம் சுகம் தஸ்மா சந்தோஷமேவ பரம் பஷ்யந்தி பண்டிதாக அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம அந்த வரிசையில பார்க்கக்கூடிய 6வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அடுத்து ஸ்லோகம் நம்பர் 6. அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சம்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்வாசோ கிருத்யேத் தத்ரண பண்டிதா.
ஸ்லோகம் என்ன? அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சம்சய ஐஸ்வர்யம் பிரியவாம் பிரிய சம்பாசோ கிருத்யே தத்ரண பண்டிதா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 6. பதச்சேதம் எப்படி? அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சஞ்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்வாசः கிருத்யேத் தத்ர ந பண்டிதः இதி பதச்சேதः. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க, இந்த லோகத்துல எது எது அனித்தியமானது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குற. நித்தியம்னா நிரந்தரமானது, அனித்தியம்னா நிரந்தரமற்றது. எது எதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதாவது யவ்வனம், யவ்வனம் என்னது? யூத். யவ்வனம் என்னது? யூத், இந்த இளமை பருவம். அதுக்கடுத்து ரூபம். ரூபம்னா என்ன? அழகு, பார்ப்பதற்கு தோற்றம், அப்பியரன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜீவிதம், ஜீவிதம் என்ன பண்றோம் நம்ம அப்படின்னாக்கா வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா? வாழ்க்கையில என்ன பண்றோம்? ஓடி 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 தன சம்பாதனம் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, ரத்ன சம்சயா. நம்ம இந்த ஐஸ்வர்யங்கள் சொல்லுவா இல்லையா, ரத்தினங்கள், அதெல்லாம் விலை, தங்கம் வைரம் வைடூரியம், இதெல்லாம் ஓடி போய் சேகரிப்போம். அதுக்கப்புறம் பாருங்க ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசா. பிரிய சம்பாசான யாரு? பந்து ஜனாக, பந்து சங்கா. இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்றார்? அனித்யம், பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான் எல்லாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடியதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நிரந்தரமா இருக்குமா? பர்மனன்டானா கிடையாது. யவ்வனம்னா தாருண்யம்னு அர்த்தம், யூத். ரூபம்னா சௌந்தர்யம் அர்த்தம், பியூட்டிஃபுல், அழகா இருக்கிறது. தனசங்கிரக, தனத்தை சம்பாதனம் பண்றது. ஐஸ்வர்யம் இல்லையா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சேர்க்கிறது. பந்து சங்கா, நம்ம பிரிய சம்பாசா, நல்ல நட்பு உறவினர்களை சேர்க்கிறது. ஏதே சர்வே அனித்யாக சந்தி. இது எல்லாமே நாட் பர்மனன்ட். அர்த்தாத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஏதேஷாம் சம்யோகா மனுஷ்யானாம் ஜீவனே கிஞ்சித் காலபர்யந்தமேவ பவதி. இது எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையில எப்பவுமே இருக்குமா அப்படின்னா எப்பவும் இருக்காது, கொஞ்ச காலம் இருக்கும். எல்லாமே கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனால இந்த புத்திமான் மனுஷியா இருக்கா இல்லையா, பண்டிதா, அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அஸ்மின் விஷயே, எந்த விஷயங்கள்ல இப்ப மேற்கூறிய அந்த விஷயங்கள்ல, யவ்வனமாகட்டும் ரூபமாகட்டும் ஜீவிதம் ரத்ன சம்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசா, இது எல்லாத்தின் மேலேயும் என்ன பண்ண மாட்டானாக்கா ந கிருத்யேத். கஹா? பண்டிதா. பண்டிதானா யாரு? வித்வாம்சா, ஸ்காலர்ஸ், புத்திமான். அவன் என்ன பண்ண மாட்டானாக்கா எது நித்தியம் எது அனித்தியம்ன்றத பார்க்கக்கூடிய தன்மையானது அவளுக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி யார் இது நித்தியமானது அனித்தியமானதுன்ற விஷயத்தை உணர்றாலோ அவெல்லாம் பண்டிதர்கள், புத்திமான். அப்பேற்பட்ட என்ன பண்ண மாட்டானாக்கா இதன் மேல மோகிக்க மாட்டான். எதன் மேல மோகிக்க மாட்டா அப்படின்னாக்கா யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சம்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசா, இதன் மேல ந கிருத்யேத். கிருத்யேத்னா மோகிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகம். பதச்சேதாக என்ன பார்த்தோம்? அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சஞ்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசா கிருத்யேத் தத்ர ந பண்டிதா இது பதச்சேதः அथवा பத விபாகः. பத பரிச்சயः ந அனித்யம் அப்படிங்கிறது அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா பக்தி ஏகவச்சனம். யவ்வனம், யவ்வனம் அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா பக்தி ஏகவச்சனம். ரூபம் ரூபசப்தம் அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா பக்தி ஏகவச்சனம். ஜீவிதம் ஜீவித சப்த அகாராந்த நபும்சகலிங்கம் பிரதமா பக்தி ஏகவச்சனம். ரத்ன சம்சய ரத்ன சஞ்சய அப்படிங்கிறது என்னது? சமஸ்த பதம்.
எப்படி ரத்ன சஞ்சய அகாராந்த பும்லிங்க பிரதமா பக்தி ஏகவச்சனம் இல்லையா? அடுத்தது என்ன இருக்கு நெக்ஸ்ட்? அது எப்படி வரும்? ரத்னானாம் சஞ்சய ரத்ன சஞ்சய சஷ்டி தத்புருஷம். அதே மாதிரி அனித்யம்ன்றது ந நித்யம் இது அனித்யம் நஞ்சு சமாசா. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்ய சப்தா அகாராந்தா நபும்சகலிங்க பிரதம பக்தி ஏகவச்சம். பிரிய சம்பாசா அது சமஸ்த பதம். எப்படி பிரிய சம்பாசா என்ன அர்த்தம்? பிரியாணாம் சம்பாசா பிரிய சம்பாசா அதுவும் சஷ்டி தத் புருஷா. கிருத்யேத் கிருத் தாத்து விதிலிங் கட்டளை ஆர்டர் கர்த்தரி பிரயோகா பிரதம புருஷ ஏகவச்சனம். எப்படி வரும் அது ரூபம்? கிருத்யே கிருத்யேதாம் கிருத்யேயுஹு கிருத்யே கிருத்யேதாம் கிருத்யேயுஹு அதுல பிரதம புருஷ ஏகவச்சனம். தத்ர அவ்யயம் ந அவ்யயம். பண்டிதா பண்டித சப்தம் அகாராந்த புல்லிங்கः பண்டிதா பண்டிதௌ பண்டிதாः பிரதம விபக்தி ஏகவச்சனம் பண்டித சப்தா. இப்படியாக பத பரிச்சய அப்படிங்கிறத பார்த்து முடிச்சது. இதனுடைய பிரதிபதார்த்தம் பார்க்க போறோம், அன்வயம் பார்க்க போறோம், பாவார்த்தம் பார்க்க போறோம். இப்ப நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களானது தெரிய வரும் இல்லையா? பாருங்க. அன்வய யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்னசம்சய ஐஸ்வர்யம் பிரியசம்பாசா ச அனித்யம் அஸ்தி. இது எல்லாமே பர்மனன்ட் இல்லைங்கிற டெம்பரவரி. அதஹ தேர்ஃபோர் பண்டிதா தத்ர ந கிருத்யேத். அந்த மாதிரியான விஷயங்கள்ல மோகிக்க மாட்டார்கள். யாரு? பண்டிதாக ஸ்காலர்ஸ். பதார்த்தா யவ்வனம் நாம தாருண்யம் இத்யர்த்தः யூத். ரூபம் சௌந்தர்யம் அப்பியரன்ஸ் தோற்றம். ஜீவிதம் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை விஷயங்கள், அதுக்கு பேர் ஜீவனம்னு பேர் இல்லையா? ஒரே மாதிரியாவா இருக்கும், மாறிண்டே தானே போறது இல்லையா? பர்மனண்டா இருக்கிறது கிடையாது இல்லையா? அடுத்தது ரத்ன சஞ்சய நம்ம தன சங்கிரக தன சம்பாதனம் பண்றது. ஐஸ்வர்யம் பிரபுத்துவம், எனக்கு பெரிய பேரு புகழ்லாம் வரணும்னு சொல்றா இல்லையா? பிரிய சம்பாசா பிரிய சம்பாசா நாம பந்து சங்கா நிறைய ரிலேஷன்ஸ் பெருக்கிண்டே போறது. அனித்யம் அனித்ய நாம சாஸ்வதம் அசாஸ்வதம். சாஸ்வதன பர்மனன்ட், அசாஸ்வதம் ந சாஸ்வதம் அசாஸ்வதம் அது எனது அனித்யம். பண்டிதா யாரு? வித்வான் ஸ்காலர்ஸ். தத்ர அந்த விஷயங்கள்ல, எந்த விஷயங்கள்ல? மேற்கூறிய விஷயங்களில் தஸ்மின் விஷயே ந கிருத்யேத் நாம ந முக்கியேத் மோகம் கொள்ள மாட்டார்கள் இல்லையா? அதுக்கு பேர் தான் லோபம்னு பேர். என்ன பார்த்தோம் டைட்டில்? லோபா ந கரணீயா. எந்தெந்த விஷயம் எது பர்மனன்ட் எது ந பர்மனண்டா சொல்லிட்டே இருக்கான் இல்லையா? எது நிரந்தரமானது எது நிரந்தரமற்றது, நித்தியம் எது அனித்தியம் எது அப்படிங்கிற விஷயம். பாவார்த்தா பாருங்க. தாருண்யம் சௌந்தர்யம் ஜீவனம் தனசங்கிரக ஐஸ்வர்யம் பந்து சங்கா ச ஏதே சர்வே அனித்யாக சந்தி. அர்த்தாத் ஏதேஷாம் சம்யோகः மனுஷ்யானாம் ஜீவனே கிஞ்சித் கால பர்யந்தம் ஏவ பவதி. ரியாலிட்டியை சொல்றார், யதார்த்தத்தை சொல்றார், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அத்தः புத்திமான் மனுஷ்யः அஸ்மின் விஷயே மோகம் ந பிராப்னோதி. அர்த்தாத் ஏதேஷு விஷயேஷு ஆசக்தः ந பவதி. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவ மோகம் கொள்ள மாட்டா, பற்று கொள்ள மாட்டா, பேராசைப்பட மாட்டார். அப்பேற்பட்ட விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் இன்றைய தினத்திற்காக நாம் பார்த்த 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். 5வது ஸ்லோகம் என்ன? அந்தோ நாஸ்தி பிபாசாயாக சந்தோஷா பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷமேவ இகபரம் பஷ்யந்தி பண்டிதாக அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் என்ன? அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் ரத்ன சஞ்சய ஐஸ்வர்யம் பிரிய சம்பாசோ கிருத்யேத் தத்ரண பண்டிதா அப்படிங்கிறதான 2 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நான் பார்த்தோம். இந்த ஸ்லோகங்களை நம்ம படிக்கிறதுடைய காரணமே என்னன்னாக்கா, நிறைய பதங்களை நாம ஃபாலோ பண்ணணும், நிறைய சொற்களை நாம தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா சொற்களுடைய தன்மை தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு வாசிக்கக்கூடிய கிரந்தமானது நமக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாப்டரை பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சமாசம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். முக்கியமான சமாசங்கள் முக்கியமா, ஏன்னா நிறைய இருக்கு. சந்தி அப்படிங்கிறது அது பெரிய டாபிக், சமாசம் அப்படிங்கிறதும் பெரிய டாபிக். ஆனா நமக்கு இந்த ஸ்டேஜில் என்ன வேணுமோ அந்த விஷயத்த சந்தி அப்படிங்கிற பேசிக் விஷயமும் சமாசம் அப்படிங்கிற பேசிக் சமாசத்தையும் நம்ம நன்னா இது வரைக்கும் கத்துன்னு இருக்கோம். அந்த விஷயத்தை நாம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும்பொழுது நிறைய சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஏன்னா சொற்களுடைய தன்மை தெரியணும். அதே மாதிரி அந்த சப்தமஞ்சரி அந்த புக்கையும் நீங்க நன்னா படிச்சுட்டே வாங்கும். எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னாக்கா, நான் அனுப்புற ஹோம்ஒர்க் இல்லாம சப்தமஞ்சரி தாத்து மஞ்சரி அப்படிங்கிற புஸ்தகத்தை நன்னா கோத்ரூ பண்ணிட்டே வாங்கோ. அதே மாதிரி ரகுவம்சம் நம்ம எப்படி படிச்சோமோ அந்த படிச்ச விஷயத்துல நன்னா பார்த்துட்டே வாங்கோ. ஏன்னா அதுலதான் நிறைய நமக்கு சொற்கள் இருக்கு, பிரதிபதார்த்தம் இருக்கு. அதை நன்னா தரவா நம்ம படிச்சுட்டோம் வாசிச்சிட்டோம்னாக்கா நம்ம வேற ஏதாவது கிரந்தம் வாசிக்கும் பொழுது நம்மளால அதை சுலபமா ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பிராக்டிக்கல் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவா இல்லையா, தியரி பிராக்டிக்கல் சொல்லுவா. ஸோ நம்ம படிச்ச விஷயங்களை பிராக்டிக்கலா எப்படி நடைமுறையில் அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கிரந்தம் வாசிக்கிறது. அதனால பாருங்க நிறைய சொற்கள் நமக்கு பிடிப்படும். விடாம சப்த மஞ்சரி தாத்து மஞ்சரி இந்த விஷயங்கள், சமாசம் சந்தி ரகுவம்சம் இதெல்லாம் நன்னா எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ உட்காந்து கோத்ரூ பண்ணுங்கோ. ஏன்னா நமக்கு மறதி தான் பெரிய இது டிராபேக் இல்லையா, மறந்துடும். இப்ப வாசிச்ச மாதிரி இருக்கும், அடுத்த க்ஷணம் மறந்து போயிடும். அதனால என்ன அதை அபியாசம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்கள் அடுத்து அடுத்த வகுப்புல அடுத்த 2 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ದಾಸನ್ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ.